Hi students, 10th standard science public exam உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 மார்க் அண்ட் 7 மார்க் தான் உங்களுக்கு பாடம் வரைய என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாடம் ஒன்றை பொறுத்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக, அதாவது எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பாடமும் லாஸ்ட் பாடமும், அதாவது நம்ம பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல் பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெசனும் லாஸ்ட் லெசனும் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு எல்லா கொஸ்டினுமே படிச்சிருங்க, சரிங்களா? ஏன்னா அது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாடத்தை பொறுத்தளவு கண்டிப்பாக படிக்க வேண்டியது நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் வரி 4 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அடுத்த நியூட்டனின் இயக்க விதிகளை கூறுவது, இது 4 மார்க் கொஸ்டின். அடுத்ததா முந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க, இது 7 மார்க் கொஸ்டின். ராக்கெட் ஏவுதலை விளக்குக, இது 4 மார்க் கொஸ்டின். பொது ஈர்ப்பியல் விதிகளை கூறுக, அதன் கணிதவியலின் சூத்திரத்தை தருவிக்க, இது உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் தான். லெசன் 2 பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 1வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் வித் கொஸ்டின் புக் பேக்ல கொஸ்டின் நம்மளோட கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக 4 மார்க் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. 7 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 3வது கேள்வியும் 4வது கேள்வியும் 7 மார்க் கொஸ்டின். கிட்டப்பாறை மற்றும் தூரப்பாறைக்கு இடையிலான வேறுபாடு, கூட்டு நோக்கி அமைப்பு மற்றும் செயல்படும் விதம். ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. பாடம் 3 பொறுத்தளவுக்கு 2 கொஸ்டின் தான் இருக்கு. அதுல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி. ஓகேங்களா? நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினும் சேர்த்து படிச்சோம். கொஞ்சம் ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும். தென் பாடம் 4 பாடம் 5ல் டேரக்ட் 7 மார்க் கொஸ்டின் இருக்கும். அதாவது 3 சின்ன கேள்வி கொடுத்துருப்பாங்க. இதில் 3 சின்ன கேள்வியுமே 7 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அதாவது செகண்ட் கொஸ்டின் மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தின் அழகே வருது, மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளக்க முடியும், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் 3 கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. இது டேரக்ட் 7 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கேள்வி படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தேர்டு கொஸ்டின். அடுத்த 4th கொஸ்டின். இந்த 5th கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து 4 மார்க்கில் கேட்குறாங்க, சரிங்களா? 2 கொஸ்டின் சேர்த்து கேட்டாங்கன்னா 7 மார்க்கில் கேட்காங்க, இல்லாட்டா உங்களுக்கு 4 மார்க்கில் கேட்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்த பாடம் 5 பொறுத்தளவுக்கு இந்த மீஒலி கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, எதிரொலி கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேபி இந்த வருஷம் பப்ளிக்கில் இந்த கொஸ்டின் கூட நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம். அடுத்த சாப்டர் 6 பொறுத்தளவு கண்டிப்பாக படிக்க வேண்டிய கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அணுக்கருவிலை. ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. பாடம் 7 இதில் தான் உங்களுக்கு வேதியியல் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முதல் பாடமும் லாஸ்ட் பாடமும் முடிந்த அளவுக்கு எல்லா கேள்வியும் படிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே பாடம் 7 பொறுத்தளவுக்கு என்னென்ன கேள்வி இருக்குது எல்லாத்தையும் படிச்சிருங்க. அதுலேயும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டின் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா? நவீன அணுக்கொள்கையின் கோட்பாட்டை எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாடம் 9 பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெவிட்டி கரைசல் மற்றும் தெவிட்டாத கரைசல், கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள். 3வது கேள்வி வந்து உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினை கேட்பாங்க, சரிங்களா? அடுத்த டேரக்ட் 7 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டின் ஈரம் முறிஞ்சும் சேரும் ஈரம் முறிஞ்சும் கரையும் சேரும் வேறுபடுத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த பாடம் 10 பொறுத்தளவுக்கு வெப்பச்சிதைவு வினை என்பது யாவை, இடப்பெயர்ச்சி வினை, ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, சரிங்களா? அடுத்ததா அன்றாட வாழ்வில் பிஹெச்சின் முக்கிய பங்கு, வேதி சமநிலை, இதெல்லாம் 4 மார்க் கொஸ்டின். பாடம் 11 ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. கண்டிப்பாக பாடம் 11 முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேள்வியுமே என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சிருங்க, சரிங்களா? அதில் படிக்க வேண்டிய கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக வரிசை என்றால் என்ன, படிக வரிசையில் சேர்மங்களின் 3 பண்புகளை கூறு, 4 மார்க் கொஸ்டின், சரிங்களா? 3வது கேள்வி 5வது கேள்வி, அதாவது கரும்புச்சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக, இது வந்து உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டின். இது போக அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் படிச்சுக்கோங்க, 2 மார்க்கில் இருக்கும். சோப்பு, டிடர்ஜென்ட் இந்த 2 இடையில வேறுபடுத்துக்கு 4 மார்க்கில் கேட்க போனால் வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி 12வது பாடத்துலேருந்து நமக்கு உயிரியல் பாடம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 12வது பாடம் தரவு பண்ண வேண்டிய பாடம் நவத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? வேறுபடுத்தல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதலை தாவரம் இருவித்தலை தாவரத்துக்கு வேறுபடுத்துங்க, காற்று சுவாசம் மற்றும் காற்றுகளா சுவாசம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் மூணுமே படிச்சுக்கோங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் பாடம் தரவு பண்ணணும். 13ஆம் பாடத்தில் அட்டையோட இதய அமைப்பு மற்றும் காற்றோட்ட மண்டலம், அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி படிநிலை கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும், ஓகேங்களா? அடுத்ததான் பாடம் 14 பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீராவி போக்கு என்றால் நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக, இந்த கேள்வி ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுருங்க. இந்த 4 கேள்வியிலையும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் பணி, அதுக்கு அடுத்ததாக கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஸ்டோல் டைஸ்டோல் வேறுபடுத்துங்க. இந்த 2 கேள்வியும் படிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுருங்க. அடுத்த பாடம் 15 பொறுத்தளவு கண்டிப்பாக படிக்க வேண்டிய கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூரானோட அமைப்பு, அது செயல்படும் விதம்,
அதாவது 1வது கேள்வி 6வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் என்ன செஞ்சீங்க அப்படின்னா படிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்த உயர் சிந்தனை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கேள்வி. பாடம் 16 பொறுத்தளவுக்கு வாயுநிலை ஹார்மோன், அடுத்த ஜிப்ரி நிலையின் வாழ்க்கை சுழற்சி, இந்த 2 கொஸ்டின் படித்தாலே போதுமானது. பாடம் 17 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கும் தாவரத்தில் உள்ள சூழக அமைப்பை விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பாடம் 18 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ கொஸ்டின். சரிங்களா? அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து தகுந்த எடுத்துக்காட்டுகளுடன் இருபண்பு கலப்பை விளக்குக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பாடம் 19 பொறுத்தளவுக்கு இந்த 3 கேள்விகளுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ படிச்சிருங்க. பாடம் 20ல் நமக்கு 4 மார்க் கொஸ்டினில் சடுதி மாற்றம், உயிரிடு சத்தம், மருத்துவத்துறை, உயிர் தொழில்நுட்பம் முக்கியத்துவத்தை எழுதுக. இந்த 5வது கேள்வி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். தென் அடுத்ததாக 21வது பாடத்தில் 2 கேள்வியிலேருந்து 1 கேள்வி மேக்ஸிமம் இந்த நேரம் எக்ஸாமுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மது அருந்துவதற்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வு, இருதய நோய் ஏற்படுவதற்கான காரணம் மற்றும் அதை சரி செய்வதற்கான தீர்வுகள். பாடம் 22, 23 ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஸோ கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் அப்புறம் படிச்சுக்கணும். 22ல் பார்த்தீங்க அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு, மண்ணரிப்பு, காடுகள். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக படிச்சுங்க. அடுத்த பாடம் கம்ப்யூட்டர் பாடத்தில் உண்டான கொஸ்டின் 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் இருக்கும் 2 மார்க் கொஸ்டின். அதை கன்ஃபார்மாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுருங்க. கண்டிப்பாக 4 மார்க் 7 மார்க்கில் இதை படித்தாலும் என்னது அப்படின்னா போதுமானது. அடுத்ததான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் என்னது, இதிலேயே டாப் மோஸ்ட் 4 மார்க் டாப் மோஸ்ட் 7 மார்க்கெல்லாம் என்னென்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அப்லோட் பண்ணலாம். ஸோ தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.